வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நச்சிந்தனை. நாள் மார்ச் 18. தலைப்பு ஆசை நிறைவேறும். ஆசை எழும்போது, அதாவது ஏதோ ஒரு பொருளை நாம் விரும்பும்போது அறிவிலே விழிப்போடு இருக்க வேண்டும். தவறினால் பல தீய விளைவுகள் உண்டாகும். வாழ்க்கையில் எளிதில் தீர்க்க முடியாத பல சிக்கல்கள் தோன்றிவிடும். ஒரு பொருள் மீது ஆசை எழும்போது அதனோடு உறவு கொண்டு கண்ட முன் அனுபவம், தற்கால சூழ்நிலை, எதிர்கால விளைவு இம்மூன்றையும் ஒன்றிணைத்து நோக்க வேண்டும். அப்போதுதான் அறிவு தனது நிலை பெறலாது மயக்கமுறாது நலம் என உணர்ந்தால் அளவோடு முறையோடு அப்பொருளை பெறவும் துய்க்கவும் முயல வேண்டும். அறிவில் விழிப்போடு இருக்கும் வரையில் மனநிலை என்பது எது? ஒருவருக்கு பல பொருள்கள் மீது விருப்பம் எழலாம். அவற்றை வரிசையாக குறித்து கொள்ள வேண்டும். குறிப்பிட்ட ஒரு பொருளின் தேவை இன்றியமையாததா அல்லது அடைய தனது ஆற்றலும் சூழ்நிலையும் ஒத்து இருக்கின்றனவா? கணிக்கும் அல்லது எதிர்பார்க்கும் விளைவுகள் என்ன? இவற்றை கொண்டு சிந்தனை செய்யுங்கள். தேவையும் ஆற்றலும் சூழ்நிலையும் விளைவாக காணும் நலனும் ஒத்திருந்தால் அதனை அடைய முறையான முயற்சியை உருவாக்கி கொள்ளுங்கள். செயலாற்றி வெற்றி பெறுங்கள். இல்லையெனில் என்னென்ன நிலைமைகளால் இந்த பொருள் மீது ஆசை கொள்ளுதல் தவறு, எனவே இந்த ஆசையை நான் நீக்கிக் கொள்கிறேன் என்று பல தடவை காலை மாலை அதற்கென உட்கார்ந்து தானே மனதிற்குள் உறுதி கூறிக்கொள்ள வேண்டும். சில குறிப்பிட்ட பொருள்களை பற்றி இவ்வாறு முடிவு செய்து கொண்டால் மீண்டும் பிற பொருள் மீது முறையற்ற அவா எழாது. நலம் தரும் பொருட்களை பெற தேவையான ஆற்றலும் நன்கு வளர்ச்சி பெறும். அடுத்தடுத்து வாழ்வில் வெற்றிகள் பல கிட்டும். வாழ்வில் முழு அமைதியும் பெறலாம். இவ்வழியில் ஆசையை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். வாழ்க வளமுடன்.